நான் ஒரு நாடக ஆசிரியன். 17 வருடங்களாக ஒரு நாடக வளாகத்தில் மாணவர்களுக்கு என்றே முழுவதும் செயல்பட்டவன். ஆனால் நாடகம் என்பது இதை உடைத்துவிட்டு, பழமையாக இருக்க வேண்டியவரை உடைத்துவிட்டு சிந்தனை பண்ணி திரும்பவும் புதிய அர்த்தங்களை தேடி செல்வதுதான் அதோட இயல்பு. அதனால்தான் மாணவர்களை அவர்களுடைய நாற்காலியில் இருந்து விடுபட செய்தேன். மேதைகளுக்கு பின்னாடி உட்கார்ந்திருந்தவர்களை மேதையை விட்டு விளக்க சொல்றேன். என்னுடைய வகுப்புகள் வெறும் தரையில் இருந்தது. அதுபோல நாம் ஒரு விஷயத்தை நம்ம செய்யறோம்னா, இப்போ ஒரு உதாரணத்துக்கு அந்த சப்ஜெக்டில் இருக்கக்கூடிய இந்திய நிலப்பரப்புகளை புரிந்து கொள்ளுதல், ஜியாகிரபிக்கல் டைவர்சிட்டி ஆஃப் இந்தியா, இதை நான் ஹேண்டில் பண்றேன். நம்ம தமிழ் சமுதாயம், தமிழ் கல்வி, ஏன்னா இலக்கியம் எல்லாம் நமக்கு சொல்லி கொடுத்தது, எந்த உலக பரப்பாக இருந்தாலும் 5 வகை நிலங்களுக்குள்ள அடக்கலாம். மாணவர்கள் டெல்லியிலிருந்து வந்திருக்கிறார்கள், அசாமில் இருந்து வந்திருக்கிறார்கள், நீங்கள் யாராக வேணாலும் இருங்கள். என்னுடைய கிளாஸில் அவர்களை வெறுந்தரையில் சொன்னேன், இது குறிஞ்சி நிலம். அந்த குறிஞ்சி நிலத்தில் நீங்கள் நடக்கிறீர்கள். குறிஞ்சி நிலத்தில் நடக்கும்போது அங்கே இருக்கக்கூடிய 5 பூதங்கள் இல்லையா, ஒளி எப்படி இருக்கிறது, அங்கே இருக்கக்கூடிய காற்று எப்படி இருக்கிறது, எல்லாத்தையும் சுவாசித்து நடந்து அந்த இடத்தை பழகுங்கள். எல்லாமே கற்பனையில். அப்புறம் சொன்னேன், நீங்க தான் இலக்கியங்களை எழுதி வைத்திருக்கிறீர்கள் அல்லவா, குறிஞ்சி நிலத்தில் என்ன தொழில் நடக்கிறது என்று. அவர்களை சொன்னேன், அந்த தொழிலை செய்ய ஆரம்பிங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு தொழிலை கண்டுபிடிங்க. அந்த நிலத்தில் இருக்கக்கூடிய நீங்கள் அங்கு வாழக்கூடிய மக்கள் அப்படி என்று அவர்களை பிராக்டிக்கலாக செய்து செய்து கடைசி எண்ணத்தில் முடிப்போம். நம்ம ஒரு விழா கூட முடிப்போம், ஒரு தெய்வம் இருக்கும் அங்கே. அப்படி அவர்களை ஒரு 4-5 குழுக்களாக பிரித்து, நீங்கள் உங்களுடைய சிறு தெய்வத்துக்கு ஒரு விழா எடுக்க போகிறீர்கள், அதுக்கு ஒரு நடனம் புரிய போகிறீர்கள், அந்த நடனத்தை கண்டுபிடியுங்கள், நீங்கள் கண்டுபிடியுங்கள். அப்படி பண்ணும்போது எல்லாம் தெரியும், நம்ம பசங்க எல்லாம் இன்டெலிஜென்ட். இப்போ சினிமா பாடல்கள் நிறைய வந்துட்டதுனால, ப்ளஸ் நம்ம மாணவிகள் எல்லாம் நீங்கள் டான்ஸ் ஆடுங்கம்மா அப்படின்னாலே அவங்களுக்கு தெரியும், நீங்கள் சொல்லித்தர வேண்டியில்லை இல்லையா. எல்லா சினிமாவுக்கும் அவங்க ஆடிடுவான். எல்லா பாட்டு இந்த மிக்சர்லாம் போட்டு அதுக்கெல்லாம் பயங்கரமாக போயிட்டு இருக்காங்க இல்லைங்களா. அது போல அவங்கள கண்டுபிடிக்க சொல்லும் போது இயல்பாக கண்டுபிடிக்கிறார்கள். அதில் சொல்கிறேன், உன்னுடைய நடனம் இந்த நிலத்துக்கான விஷயத்தோடு உள்ளடக்கி இருக்கிறதா, தொழிலோடு உள்ளடக்கி இருக்கிறதா, அந்த பண்பாட்டோடு உள்ளடக்கிறதா என்று பார் அப்படின்னு சொல்லி திருத்தி கண்டுபிடித்தார்கள். திருப்பி அந்த நிலத்தில் எல்லாரும் சேர்ந்து ஒரு திருவிழா எடுக்கும்போது என்ன ஆகும், கண்டுபிடித்த விஷயங்களை எல்லாருக்கும் பகிர்ந்து கொண்டு அதை எல்லாரும் சேர்ந்து ஆட வேண்டும் இல்லைங்களா. ஸோ அப்படித்தான் அந்த சப்ஜெக்டை திருப்பி எல்லாரும் ஆட வைக்கும் போது எல்லாருக்கும் சொல்லி கொடுத்து ஒட்டு மொத்தமாக அங்கே இருக்கிற டெல்லியும் இங்கே இருக்கிற காரைக்காலும் ஒன்றாயிடுச்சு டான்ஸில் இல்லையா. அதாவது அவர்களை நம்பர்களிட்டு, உன்னுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இது, உன்னுடைய பேர் இது அப்படின்னு தனித்தனியாக உட்கார வைத்து இருக்கக்கூடிய முதல் இயர் மாணவர்கள் அவங்க என்ன செய்யறாங்க, ஒருத்தர் அடையாளம் தெரியாது, பேசிக்கிட்டது கிடையாது. நான் பேசிக்கிட்டேன்னா யாரு கூட பேசுவேன், தமிழ் பேசக்கூடிய இன்னும் 2 பேர்கிட்ட பேசுவேன். மலையாளம் என்ன பண்ணுவாங்க, மலையாளம் பேசக்கூடிய ஆள்கிட்ட பேசுவாங்க. இவங்கெல்லாம் ஒரு கிளாஸ் ரூம்ல இருக்கக்கூடிய இவர்களெல்லாம் ஒன்றுபட்டு நாங்களெல்லாம் இந்த கிளாஸ் இந்த ஃபர்ஸ்ட் இயர் படிக்கிறோம்னு எப்போ தெரிஞ்சுக்க போறாங்க. கிட்டத்தட்ட இந்த ஃபார்மல் எஜுகேஷன்ல அந்த இயர் முடிஞ்சு வெளியில போகும்போது அவங்க இமெயில் இல்லாட்டி வாட்ஸ்அப் வாங்கிட்டு போவாங்க. இவ்வளவுதான் நடக்கும். இதை உடைச்சு முதல் வகுப்புலே அவங்கள எல்லாரையும் ஒன்னாக்கி, நீங்கள் எல்லாம் இந்த முதல் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவர்கள் என்று அடையாளம் காட்ட வச்சது இந்த நாடக தொழில்முறை நுட்பம். இப்போ பயோடைவர்சிட்டி நான் சொல்லி தரேன். நாம இந்தியா கடலால சூழ்ந்தது. அது என்னன்னு சொல்லுவேன், நெய்தல். நம்ம என்ன இமயமலை இருக்கிறது, இதில் இருக்கு, பாடத்தில் இருக்கு. ஸோ அதை நம்மளுடைய தமிழோட ஒன்று பண்ணி சொல்ல போது நம்ம என்ன பண்றோம், நம்மளுடைய சொல்லிக் கொடுக்குற வாத்தியார் மட்டும் இல்லை, நான் எந்த நிலப்பகுதியிலேருந்து வந்திருக்கேன், நம்ம என்னத்தை சொல்றோம் அப்படிங்கிறத நாடகத்தின் வழியா நம்ம செய்ய முடியும். இப்போ எல்லாமே ஏஐ தொழில்நுட்பம், இந்த ஸ்மார்ட் போர்டு, ஸ்க்ரீனு, இதெல்லாம் எல்லா சப்ஜெக்ட்லேயும் இருக்கு. நம்மகிட்ட மட்டும் இல்லை, ஆனால் நாடகத்தில் மட்டும்தான் 1 to 1. இப்போ வசந்தன் சொன்ன மாதிரி ஏன்னா ஒரு இன்க்ளூசிவா, அந்த பையனுக்கு கால முடியாது, ஒரு நாடக கேம் விளையாட போகிறோம், அதுக்கு பேர் அரங்க விளையாட்டுன்னு சொல்லுவோம்.
அதுக்குள்ள எனக்கு நம்மனா என்ன செய்யணும், அவனை வந்து உள்ளார ஏத்துக்கணும். டே நாங்கெல்லாம் ஓடும் போது நீ தோத்து போயிடுவா, என் டீம் தோத்து போயிடும், அதனால நீ வராத அப்படின்னு ஒதுக்கிறது இல்லை. ஏன்னா எல்லா மரபு கலைக கேமுகளாக இருந்தாலும் முக்கவாசி என்ன சொல்றோம், தோத்து போனவனை சொல்லி வைக்கிறது, ஜெயிச்சவனை கொண்டாடுறது. இன்னைக்கும் வந்து எல்லா விஷயத்திலும் முதல் பரிசு, இரண்டாம் பரிசு, மூன்றாம் பரிசு என்று தான் நம்ம கொண்டாடுறோம். ஏன் 11வது பிரைஸ் 22வது பிரைஸ் கொண்டாடல? இது நம்மகிட்ட இருக்க குறைபாடு. நம்ம வந்து மாற்று சிந்தனையாளர்கள்ல பழக்கப்பட்டவர்கள். நாடகத்துல சில தொழில்நுட்பங்கள் இருக்கு. அதுலதான் ஒண்ணுதான் நாடக விளையாட்டு. இது அரங்க விளையாட்டுன்னு சொல்லுவோம். இது எப்படின்னா, தோத்தவனை தனியா உட்கார வைக்கிறது இல்லை, தோத்தவனையும் கேமுக்குள்ள ஒரு ஆளா கொண்டு வர்றது. அதுதான் இன்க்ளூசிவ்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அது போலதான் அதுக்கான சில ரூல்களை நான் படிக்கிறேன். அந்த ஒரு அரங்க விளையாட்டை தேர்ந்தெடுக்கும் போது எப்படி பண்ணணும் அப்படின்னா, உடல், மனம், குரல், உணர்ச்சி ஒன்றுபடணும் எல்லா கேம்லையும். அதே மாதிரி தான் நீங்கள் கேமை மாற்றி அமைக்கலாம். எந்த ஒரு கேமையும் அரங்க விளையாட்டு கேமாக மாற்றி அமைக்கலாம். அதுக்கு சில விதிமுறைகள் இருக்கிறது. அதை நான் கொஞ்சம் வாசிக்கிறேன். அனைவரையும் எல்லா சமயங்களிலும் விளையாட்டினுள் உட்படுத்துதல் ஆர்வமூட்டும் தன்மையுடையதாக இருக்க வேண்டும் மற்றும் எளிமையான விதிமுறைகளை கடைபிடிக்க வேண்டும். மனம் லயித்து ஈடுபட வைப்பதாகவும் அதே சமயத்தில் தன்னுணர்வு, குழு உணர்வு, சகிப்புத்தன்மை பெறுவதாகவும் அந்த விளையாட்டை நம்ம அமைக்க வேண்டும். உடல் அசைவுகள் உள்ளதாக செயல்பூர்வமான ஒன்றாக அமைக்க வேண்டும். மாற்றத்திற்கு தகுந்தவாறு வளைந்து கொடுக்கும் இயல்பு உடையதாக இருக்கும். அதாவது ஒரு சொன்ன மாதிரி ஒரு மாற்றுத்திறனாளி உள்ளார கொண்டு வரும்போது ரூல்ஸ் எல்லாம் மாத்து, அவனுக்கு தகுந்த மாதிரி அவனை உள்ளார கொண்டு வா அப்படின்னு அமைக்கணும். ஸோ இது வந்து நம்ம நாடக உத்தியில ஒன்று. இன்னொரு உத்தி என்னன்னா இம்ப்ரவைசேஷன் சொல்றது. மனவழி உண்டாக்கக்கூடிய நாடகம். எதுவுமே இல்லை, நான் திடீர்னு ஒரு நாடகம் பண்றேன். இப்ப ராம்ராஜ் பண்ணின மாதிரி திடீர்னு ஒரு உணர்வு வந்தது, அவர் ஒரு விஷயமா அதை கன்வெர்ட் பண்ணாரு இல்லைங்களா, இன்ஸ்டண்டா பண்றது. ஸோ இது வந்து கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து ஒரு பாடகராக இருந்தால் திடீர்னு ஒரு டியூனை போட்டு பாடுவார். ஒரு நல்ல நடனம் பறிஞ்சவங்களுக்கு இருந்தாங்கன்னா ஒரு பாட்டை கேட்ட போதே அவங்களே ஆடிடுவாங்க. இப்போ நாடகக்காரர் என்ன பண்ணுறான்னா, இருக்கிற 4 பொருள், இந்த மைக்கு, இங்கே இருக்கக்கூடிய 5 பேர், அப்புறம் எனக்கு என்ன கிடச்சிருக்கு, அந்த பூக்கோத்து கிடச்சிருக்கு, ஸோ இது கிடச்சிருக்கு, எனக்கு ஒரு தீம் கிடச்சிருக்கு, இதை வந்து செய்யணும்னா அந்த இடத்துல அப்படியே செய்ய முடியும். இதுக்கு பேர் மனவழி உருவாக்குதல் நாடகம், இம்ப்ரோவைசேஷன் டெக்னிக். ஸோ இதையும் பயன்படுத்தி நம்ம வந்து பல விஷயங்களை செய்ய முடியும். அதில் ஒன்று தான் நான் சொன்னது உங்களுக்கு, இந்த நிலப்பகுதியை எப்படி வந்து பார்க்கறது அப்படிங்கிறது. சமூகத்தில் எப்படி ஒரு பெண் குழந்தை பிறந்து வளர்ந்து ஒரு உத்தியோகத்துக்கு போய் ஒரு குடும்பம் நடத்தும் போது உள்ள விஷயங்கள்ல சமூகம் எப்படி பார்க்குது, எப்படியெல்லாம் அதுக்கு அடக்குமுறை இருக்குதுன்னு சொல்லிட்டு தெலுங்குல ஒரு நாடகம் கோ கிரகணம்னு பேர். கோண பசு, கிரகணம் அப்படின்னு பேர். அந்த நாடகத்தை வந்து என்னுடைய சக ஆசிரியர் நாகபூஷன், அவர் வந்து தெலுங்குக்காரர். அதை நாங்கள் தமிழில் மாற்றி அதை வந்து நாடகமாக பண்ணி அங்கே இருக்கக்கூடிய தாகூர் ஆர்ட்ஸ் காலேஜ், பாரதிதாசன் ஆர்ட்ஸ் காலேஜ், அப்புறம் ஹாஸ்டலு, அப்புறம் அங்கே இருக்கக்கூடிய பீச்சு, உங்களுக்கு தெரியும் பாண்டிச்சேரியில் பீச் இருக்குன்னு, அங்கெல்லாம் கொண்டு போய் அந்த நாடகத்தை போட்டோம். அதில் என்னன்னா உங்களுக்கு வந்து எப்படி நம்ம பெண் ஒரு ஆண் சமூகம் பெண்களை எப்படி இன்னமும் பார்க்குது. கிட்டத்தட்ட இப்போ ராமராஜ் காட்டினதும் அந்த எப்படி மாற்றத்துக்கு உண்டாக்கலாம் அப்படிங்கிறத அவருடைய விஷயங்களை காட்டின மாதிரி இந்த நாடகத்திலையும் தனிக்கலை பரணின்னு ஒருத்தர் எழுதியிருக்காரு. இதை நாங்கள் வந்து நாடக மாணவர்கள் மற்ற மாணவர்களை சேர்த்துக்கிட்டு நடித்து இதை கொண்டு போய் எல்லா வளாகங்கள்லையும் போட்டோம். அப்படி போட்ட போது பல பேர்கிட்ட நம்ம வந்து இந்த நாடகம் ஒரு விவாதத்தை ஏற்படுத்தியது மாணவிகளோட. அவள் மாற்று சிந்தனையை நோக்கி சிந்திக்க வச்சது. வெறும் ஆணும் பொண்ணும் அப்படின்னு தனித்தனியா இல்லாமல் அவங்களுக்குள்ள ஒரு நட்பு, ஒரு அர்த்தபூர்வமான ஒரு விஷயமாக இப்போ சமூகத்தில் தேவைப்படுது. இப்போ ஒரு பொண்ணு போயிட்டு இருக்க போது ஒரு அஃபெக்ட் ஆகுறாங்கன்னா உடனே மாணவர்கள் என்னுடைய காலேஜ் பொண்ணு அது அப்படின்னு சொல்லிட்டு, இல்லாட்டி ஒரு பொண்ணு நான் பையன் 4 பேர் அந்த பொண்ணை காப்பாற்றணும் அப்படிங்கிற ஒரு உணர்வை தூண்டுறது இருக்கு இல்லையா, அது இயல்பாக இருக்க வேண்டும். அது இயல்பாக ஆக்கணும்னா நம்ம நாடக கல்வி உள்ளார இருந்தது தான். சில பேருக்கு இயல்பாக இருக்கும், ஆனால் எல்லாருக்கும் தெரியப்படுத்துனா இங்கே நாடக கல்விக்கு உட்படுத்தப்பட வேண்டும் மாணவர்கள் எல்லா வளாகங்களிலும். அப்பொழுது அவர்களுக்கு தெரியும்
சமூகத்தின் அக்கறையை எடுத்துக்கொள்வார்கள், சகித்து தன்மை உள்ளே எடுத்துக்கொள்வார்கள், சக மாணவர்களையும் மாணவிகளையும் சரியாக பார்க்க கற்றுக்கொள்வார்கள். அப்படியாக இந்த கட்டுரையை நான் இங்கே உங்களுக்கு முடிக்கிறேன். முடிக்கும் போது என்னுடைய அட்லீஸ்ட் அந்த முடிவுரையாவது நான் வாசித்து முடிக்கிறேன். மேற்கண்ட அணுகுமுறைகளின் மூலம் இன்றைய நாடக உத்திகள் அவற்றின் வெவ்வேறு காலகட்டத்தில் தோற்றுவிக்கப்பட்ட கூறுகள் என்பதை கொண்டு ஒரு கல்வி சாலையில் பாடத்தினுள் கற்றலும் வகுப்பறையில் கற்றதும் வகுப்பறைக்கு வெளியே வளாகத்தில் கற்பதும் மிக முக்கியமாக இருக்கிறது. இது தமிழ் பண்பாட்டு கல்வி என்பது நாடக உத்தியின் வழியே மிகவும் காத்திரமாக அவர்களை பண்பாட்டு கல்வியை நம்ம கற்பிப்பதற்கு இந்த நாடக கல்வி முக்கியம் என்று சொல்லிக்கொண்டு நான் இக்கட்டுரையை முடிக்கிறேன். வணக்கம்.